ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 5 இயர் பிஏ எல்எல்பி செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் உடைய தற்போதைய நிலை என்ன, இப்போதைக்குன்னு இருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்ம கேதர் பண்ணி எடுத்த அப்டேட்டை பத்தி உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. யாரெல்லாம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அவங்களுக்கான ஒரு அப்டேட் தான் இது. இது வந்து ஒரு பேடான அப்டேட்டா கூட இருக்கலாம், இல்ல வந்து சந்தோஷமான அப்டேட்டா கூட இருக்கலாம். பட் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 5 இயர் பிஏ எல்எல்பி செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கறது நம்மளுக்கு வந்து நடத்துனாங்க. இது எந்த டேட்ல நடத்துனாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது நம்ம ஜூலை செகண்ட் வீக்ல நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி ஜூலை லாஸ்ட் வீக்ல நம்மளுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதை அந்த மெத்தட் படி செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல யாரெல்லாம் மெரிட் லிஸ்ட்ல இருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே சீட் வந்து கிடைச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆகி அட்மிஷன் போட்டு ரெகுலரா காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருந்தாலும் இன்னமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணல அப்படின்னா சீட் வந்து அலாட் ஆகல. எங்கனால காலேஜுக்குள்ள வந்து போக முடியல, எங்களால அட்மிஷன் வந்து நாங்க வந்து போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு மெனி ஸ்டூடெண்ட்ஸும் இன்னமும் வந்து எல்எல்பி சீட் வேணும், சீட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணத்துல இப்ப இருக்கக்கூடிய அப்டேட் என்ன, நம்ம யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி கேட்டதுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்ட அப்டேட்ஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல கவர்மெண்ட் சீட் ஃபில் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது ஒரு சில காலேஜ்ல ஃபில் ஆயிருக்கு சார். பட் இன்னமும் கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய காலேஜஸ்ல ஒரு 5-6 சீட்ஸ் வந்து ஒவ்வொரு காலேஜ்லயும் ஈச் காலேஜ்ல ஒரு 5-6 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் சீட் வந்து அவைலபிளா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நேத்து நம்ம கான்டாக்ட் பண்ணி கேட்டதுல ஒவ்வொரு காலேஜ்ல இருந்தும் எங்களுக்கு ரிப்போர்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் வந்திருக்கு. நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை வச்சு மறுபடியும் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்க சீட்டை வந்து அலாட்மெண்ட் பண்ணணும். அது போக மீதி இருக்கக்கூடிய சீட்டை தான் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேர்ட் ரவுண்டுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அலாட் பண்ணுவோம் அப்படிங்கறத ஒரு அப்டேட் பேசிட்டு போன் வந்து வச்சுட்டாங்க. இப்ப இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா ஈச் காலேஜ்ல நம்ம உங்களுக்கு போன வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பேன், ஒரு 6 காலேஜ்ல வந்து சீட் வந்து ஃபில் ஆயிருச்சு. இது வந்து யூனிவர்சிட்டி அஃபீஷியலா சொன்னாங்க. இந்த காலேஜ் லிஸ்ட்லாம் வந்து ஃபில் ஆயிருச்சு. மீதி பேலன்ஸ் இருக்கக்கூடிய காலேஜ் எங்களுக்கு எழுதி மெயில் அனுப்புங்க, நாங்க அதுல மேபி சீட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக நான் வந்து பேசியிருந்தேன். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் அப்படியே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா மெயில் வந்து நம்ம அனுப்பியிருந்தோம். பட் அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு நான் வீடியோ வந்து போன வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தது. பட் இப்போ நம்ம கரண்ட் அப்டேட்ல என்ன மெத்தட்ல அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஈச் காலேஜ் ஒவ்வொரு காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 15 கவர்மெண்ட் காலேஜோட பிரின்சிபல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கவுங்க காலேஜில் வந்து எவ்வளவு சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஏன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல சீட் அலாட்மெண்ட் ஆனவங்க எல்லாருமே காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படி கிடையாது அப்படிங்கிற நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட் அலாட் ஆனவங்க எல்லாருமே வந்து காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ண மாட்டாங்க. மேபி அவங்க வந்து வேற ஏதாவது கோர்ஸ்ல போயிட்டு ஜாயின் பண்ணிருக்கலாம். அந்த அந்த இடத்துல டிசி கேட்கும்போது அவங்க வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல அவங்க வந்து வேற அதர் ஸ்டேட்ல போயிட்டு படிக்கலாம், இல்ல வேற ஏதாவது மெத்தட் அவங்க வந்து யூஸ் பண்ணி அதர் இதுக்கு வந்து போயிடலாம். ஏன்னா லா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் கொஞ்சம் டிலே ஆனதுனால பேரண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நீங்க இவ்வளவு நாள் வந்து வீட்டுல இருக்க வேண்டாம், நீங்க அடுத்து இது கிடைக்கும் போது கிடைக்கணும், நீங்க அது வரைக்கும் வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி ஜாயின் பண்ணி விடும்போது அந்த இடத்துல நம்ம மார்க் ஷீட்டையும் நம்மளுடைய டிசியும் கேட்கும்போது கொடுக்க மாட்டாங்க ஒரு சில காலேஜ்ல. அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் வந்து சீட் அலாட்மெண்ட் ஆனாலும் அவங்களால வந்து காலேஜ்ல வந்து லா காலேஜ்ல ஜாயின் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஒரு சீட் அந்த இடத்துல வேகன்சிஸ் வந்து இருக்கதான் செய்யும். ஸோ ஒவ்வொரு காலேஜ்ல ஈச் காலேஜ்ல வந்து எவ்வளவு சீட் வேகன்சி பெண்டிங் இருக்கு அப்படிங்கிற பெண்டிங் ரிப்போர்ட்டை வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து நேத்து தான் வந்து என்ன பண்ணிருக்காங்களாம் அப்படின்னா 15 காலேஜோடைய பிரின்சிபல் வந்து அப்டேட் பண்ணதா வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் ஒருத்தவங்க எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்போ நேத்து தான் வந்து ரிப்போர்ட் வந்து போயிருக்கு. அப்போ இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு மீதி எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு 15 காலேஜ்ல மீதி பேலன்ஸ் எவ்வளவு ஈச் காலேஜ்ல வந்து வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னும் வந்து செகண்ட் ரவுண்டு கம்ப்ளீட் ஆகல. நிறைய பேர் செகண்ட் ரவுண்ட் வந்து முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. செகண்ட் ரவுண்டு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு தவிர இன்னமும் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. நேத்து கூட சீட் அலாட்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிக்கோங்க. மெரிட் லிஸ்ட்ல இருந்தும் இன்னும் முதல் சீட் வந்து அலாட் ஆகல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் நீங்க வெயிட் பண்ணுங்க. 10 டேஸ் நம்மள வந்து வெயிட் பண்ண சொல்றாங்க. இந்த 10 டேஸ்க்கு அப்புறம் தான் மேபி நம்மளுக்கு வந்து தேர்ட் ரவுண்ட் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தேர்ட் ரவுண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க.
தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல பிரைவேட் காலேஜ் மோஸ்ட்லி காமனா வந்து கொடுத்துருவாங்க. நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது பிரைவேட் காலேஜுக்கும் சேர்த்து வந்து அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா நீங்க வெயிட் பண்ணலாம். இல்ல ப்ரோ நான் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய மார்க் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்குள்ள என்னோட மார்க் வந்து இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து நேரடியா மேனேஜ்மெண்ட் கோட்டால போயிட்டு ஜாயின் பண்றது பெட்டர். ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க வந்து வெயிட் பண்றது கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படிங்கிற நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். நீங்க பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது பிரைவேட் காலேஜுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா நீங்க வெயிட் பண்ணலாம். நான் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனா என்னுடைய மார்க் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்குள்ள வரல. மேபி தேர்ட் ரவுண்டுக்கு வர்றதுக்கு பாசிபிள் இருக்கு. தேர்ட் ரவுண்டு அந்த மார்க் கட் ஆஃப் மார்க் ரேஷியோல என்னுடைய மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா தேர்ட் ரவுண்ட்ல மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரைவேட் காலேஜ் தான் நமக்கு வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா செகண்ட் ரவுண்ட்லயே வந்து கவர்மெண்ட் சீட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் ஈச் காலேஜ்ல ஒரு 5-6 சீட் இருக்கு அப்படின்னா அதை யாருக்கு கொடுப்பாங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சீட் வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தேர்ட் ரவுண்டு வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். நீங்க வந்து பிரைவேட் காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. நான் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன், என்னோட கட் ஆஃப் மார்க் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒண்ணு நீங்க வேற டிகிரி போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களால வேற டிகிரி பண்ண முடியல, நான் படிச்சா எல்எல்பி தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோட இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பிரைவேட் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால போயிட்டு ஜாயின் பண்றது பெட்டர். இதுதான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ரியாலிட்டியா தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். என்னடா இப்படி பிரதர் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இப்ப இருக்கக்கூடிய காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்கும்போது நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் இதுதான் வந்து விஷயமா இருக்குது. இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இதை பத்தி ஃபர்தரா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து பிஏஎல்எல்பி கவுன்சிலிங்காக சீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் இதை வந்து தெரியப்படுத்துங்க. நம்ம அனதர் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.